வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைக்கு வந்து கஸ்டமர் வந்திருப்பாங்க பட்டு சாரி எடுக்கிறதுக்காக. அப்போ அந்த செக்ஷனில் ஆள் இல்லை அப்படின்றதுனால வீராவே வந்து அவங்களுக்கு போயிட்டு சாரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்போது இது என்னம்மா பட்டு அப்படின்னு கேட்க வீரா வந்து அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மாறன் வந்துட்டு நேராக வந்து தள்ளு நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி என்ன ஃபங்க்ஷனுக்காக எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி பட்டு வேணும் அப்படின்லாம் வந்து பேசி சாரீ எடுத்து போட்டுட்ருக்காங்க. மாறன் கஸ்டமரை டீல் பண்ணுற விதத்தை பார்த்து ஆச்சரியமாக வந்து வீரா வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு சாரியாக எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும், எங்கள் கடையில் வந்து எல்லா சில்க்குமே இருக்குது அப்படின்னு பேசியே வந்து கஸ்டமரை வந்து கவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க அந்த கஸ்டமர் வந்துட்டு மாறன் கிட்டே கேட்குறாங்க, ஏன்பா இது என்ன பட்டுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்ல, அவங்க இப்போ தான் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 3 சாரீ எடுத்துருவாங்க. ஏன்பா நான் ஒரு சாரீ எடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் பேசி 3 சாரீ எடுக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை பார்த்து வீரா வந்து அப்படியே மாறனையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ மாறன் வீரா பக்கத்தில் போயிட்டு, சும்மா வாய்க்கிழியே பேசினா மட்டும் பத்தாது, இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு வீட்டுக்கு சமையல்காரரை வந்து வர வச்சுருப்பாங்க. எல்லா மெனுவும் சொல்லிவிட்டு மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்க சொல்லியிருப்பாங்க. அவரும் கணக்கு போட்டு வீரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக 3 லட்சம் ஆகுதுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது 3 லட்சமா? வீரா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நம்ம சக்திக்கு மீறி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீ நம்ம லிமிட்டாக பண்ணாலே போதும், இதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அப்போ வீரா வந்துட்டு அம்மா பார்த்துக்கலாம் விடு, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதையே ஓகே பண்ணிவிடுங்க, நாளைக்கு காலையில் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து வீராவை பயங்கரமாக திட்டுறாங்க. வீரா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம தகுதிக்கு மாரி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது எங்கே போய் முடியும்னே எனக்கு தெரியல, நான் மொத்தமாகவே 3 லட்சத்துலேயே கல்யாணத்தையே பண்ணிடலான்னு பார்த்துட்ருக்கேன், நீ என்னடானா 3 லட்சம் சாப்பாட்டுக்கே கொடுக்குறியே, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு 50,000 நம்ம சாப்பாடை வந்து முடிச்சுக்கலாம், தயவு செஞ்சு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, நாம் இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு மதிப்பு இருக்கும், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஒரு 20,000 வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்து, இதை வந்து சமையல்காரர் வந்தார்னா அட்வான்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கடைக்கு கிளம்புறாங்க. அப்போது ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 பேர் வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது வந்துட்டு கண்மணி வீராலாம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து பாண்டியன் ஒரு உண்டியல் வச்சுருந்தான், அந்த உண்டியலில் வந்து டெய்லி அவங்களால முடிஞ்சதை வந்து ஏதாவது ஒரு காசை வந்து போடுவோம் நாங்கள், அப்படி அந்த காசு சேர்ந்துருச்சுன்னா யாருக்காவது கஷ்டம்னு வரும்போது அந்த காசை வந்து எடுத்துப்பாங்க, இப்போது பாண்டியன் எங்கள் கூட இல்லை, இப்போது இந்த பணம் உங்களுக்காவது உதவும் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் வீட்டில் கல்யாணம் வேறு நடக்குது, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு உதவும் அப்படின்றதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வீராவும் ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து அதை வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் வீராவுக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. இறந்தும் வந்து நம்ம அண்ணன் நமக்கு உதவுறாரு அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, வீராவோட தங்கச்சி வந்துட்டு தனியாக வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஒரு பையன் வந்து அவங்கக்கிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்க. அவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏற்கனவே நான் அவங்ககிட்ட வந்து லவ் சொல்ல வந்தப்போ உங்கள் அண்ணன் வந்து என்னை அடித்து துரத்திட்டான், இப்போ உங்கள் அண்ணனும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க, நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாங்க. என் கையை விடுடா அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. விட மாட்டேன், உன்னை இப்போ காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. எப்படியும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அந்த பையனை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. இங்கே பாரு, என்னன்னு இல்லை, இந்த ஏரியா பொண்ணுங்கக்கிட்ட யாருக்கிட்டுமே நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, அவ்வளோதான், உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்க அந்த பையன் வந்துட்டு ரொம்ப வேகமாக கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்தலான்னு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே பயந்துட்டு கண்ணை மூடி அப்படியே கீழே குனிஞ்சிருவாங்க. இடையில் வந்து மாறன் வந்து நிற்கிறாங்க. அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து மாறனோட வயிற்றில் வந்து குத்துற மாதிரி போகிறாங்க. மாறனை வந்து குத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த கத்தியை வாங்கி பார்க்குறாங்க. அது வந்து பொம்மை கத்தியாக இருக்கும்.
மாறன் அந்த கத்தி எடுத்து பார்க்குறாங்க. அது பொம்மை கத்தின்னு பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த பையனை பயங்கரமாக அடித்து அங்கேருந்து துரத்துறாங்க. அந்த பையனை அங்கேருந்து ஓடிடுவான். அதுக்கப்புறமா சரி இங்கேருந்து நீ தனியாக போக வேண்டாம், வாம்மா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது அவங்க வந்து ரொம்ப கோவமாக ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக நடந்து வந்துடுறாங்க. வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு பேக்கை வந்து தூக்கி போடுறாங்க சோஃபா மேலே. அதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு என்னடி வந்ததும் வரதுமா, என்ன நீ இவ்வளோ கோவமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எனக்கு என்ன பிரச்சனை வந்தால் அவனுக்கு என்ன வந்துச்சு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறானா அப்படின்லாம் ரொம்ப கோவமாக பேச, வீரா வந்துட்டு யாரை சொல்கிறேன், மாறனை சொல்கிறியா, என்ன தான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏய் அவன் உனக்கு நல்லது தானடி பண்ணியிருக்கான், அது மட்டும் உண்மையான கத்தியாக இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.